வணக்கம் நேயர்களே, இன்று 23ஆம் திகதி பிப்ரவரி மாதம் 2016ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்க்கவுள்ளோம். அந்த வகையில் வீரகேசரியானது தனது பிரதான செய்தியாக நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அனைவரும் ஒன்றுபடுவோம், யாழில் தேசிய சாரணர் ஜம்போரியை ஆரம்பித்து வைத்து ஜனாதிபதி அழைப்பு என்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. நாட்டை கட்டியெழுப்பி முன்கொண்டு செல்வதற்கு அனைத்து மக்களும் ஒன்றுபட வேண்டும். நாட்டை ஒன்றுபடுத்துவதென்பது அனைத்து மக்களை ஒன்றுபடுத்துவதேயாகும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அழைப்பு விடுத்தார். சாரணர் இயக்கத்தின் தேசிய ஜம்போரி ஆரம்ப நிகழ்வு நேற்றைய தினம் யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு பேரவை குறித்த பிரேரணை தொடர்பில் இன்றும் நாளையும் விவாதம், கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இறுதி தீர்மானம் என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரியில் வெளியாகியுள்ளது. பாராளுமன்றத்தை அரசியலமைப்பு பேரவையாக மாற்றுவது குறித்த பிரேரணை மீதான விவாதம் எதிர்வரும் வியாழக்கிழமை சபையில் முன்னெடுக்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த போதும் அவ்விவாதத்தை இன்றும் நாளையும் நடத்துவதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வருகின்றதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கமானது வடக்கில் அதிகரித்து வரும் குற்ற செயல்களை தடுக்க வேண்டும் என்று வெளியாகியுள்ளது. வடமாகாணத்தில் தொடர்ந்தும் குற்ற செயல்கள் அதிகரித்து வருகின்றன. கொலைகள், கொள்ளைகள், பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் என நாள்தோறும் குற்ற செயல்கள் இடம்பெற்று வருகின்றன. யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் இல்லாத அளவிற்கு போதைப்பொருள் பாவனை மற்றும் கலாசார சீரழிவு என்பனவும் இடம்பெற்று வருவதாகவே தெரிகின்றது. இவ்வாறு இளைஞர் யுவதிகள் போதைப்பொருள் மற்றும் மதுபாவனைக்கு அடிமையாகின்றமையும் வடக்கில் குற்ற செயல்கள் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்துள்ளன. தற்போதைய நிலையில் குடாநாடு உட்பட வடக்கில் இடம்பெற்று வரும் குற்ற செயல்களை தடுப்பதற்கு உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டியது இன்றியமையாதது. இந்த விடயத்தில் போலீசார் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரலானது தனது பிரதான செய்தியாக தமிழரின் நியாயபூர்வ உரிமையை வழங்கிய பின் கலப்பு திருமணம் குறித்து ஆராய்வோம், சமாதானத்தை தோற்றுவிக்க புதிய ஆளுநர் கூறிய யோசனைக்கு முதல்வரின் பதில் என்று கேள்விக்குறியுடன் வெளியாகியுள்ளது. வடமாகாணத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்றிருக்கும் ரெஜினால்ட் குரே கடந்த வெள்ளிக்கிழமை தனது கடமையை பொறுப்பேற்ற போது கலப்பு திருமணம் மூலமாக சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் நாட்டில் ஏற்படுத்த முடியும் என்று கருத்து தெரிவித்திருக்கின்றார். அந்த கருத்துக்கு பதிலளிக்கும் விதத்தில் வடக்கு முதல்வர் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேசிய சாரணர் ஜம்போரி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. தினக்குரலின் இன்னுமொரு செய்தியாக காணாமல் போனோர் தொடர்பாக 24,000 முறைப்பாடுகள் குறித்து விசாரணை, ஜூலையில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளின் இறுதி அறிக்கையை எதிர்வரும் ஜூலை மாதம் சமர்ப்பிக்க காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சுமார் 24,000 முறைப்பாடுகள் தொடர்பில் சாட்சி விசாரணைகள் மேற்கொள்ள உள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குடதாச கூறியுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கமானது வேலைவாய்ப்பின்மை என்று வெளியாகியுள்ளது. அரச தொழில்துறையில் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி வேலையற்ற பட்டதாரிகள் நாடளாவிய ரீதியில் கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். தமது பிரச்சினைகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினரிடமும் பலமுறை எடுத்துரைத்தும் தீர்வு காணப்படவில்லை என்பது அவர்களின் ஆதங்கமாகவும் விசிடமாகவும் காணப்படுகின்றது. எனவே இளைஞர் யுவதிகள் எதிர்நோக்கும் இந்த பிரச்சினையை தெளிவாக ஆராய்ந்து பால் பாகுபாடின்றியும் பின்தங்கிய பிராந்தியங்களை அடையாளம் கண்டு கொள்கைகளை வகுத்து வேலைவாய்ப்பின்மைக்கு தீர்வு காண அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து சுடரொளியானது தனது பிரதான செய்தியாக இலங்கையை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைவோம், யாழில் ஜனாதிபதி மைத்திரி அறைகூவல் என்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கமானது கூட்டமைப்பின் ஒத்திவைப்பு பிரேரணை வெறும் விவாதத்துடன் முடிந்துவிடக் கூடாது என்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள
15 தமிழ் அரசியல் கைதிகள் இன்று முதல் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். அதே சமயம் அனுராதபுரம் சிறைச்சாலையில் நேற்று 2 கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து விட்டனர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டங்கள் அரசியல்வாதிகளின் வாக்குறுதிகளை அடுத்து முடிவுக்கு கொண்டுவரப்பட்டன. வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இவர்களது விடுதலைக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த காலங்களில் நடத்திய போராட்டங்கள் போதுமான பலனை அளிக்க தவறியிருந்தன. ஐநா பொதுச் செயலாளர் இலங்கை வந்த சமயம் வடமாகாண முதல்வர் இப்பிரச்சனையை நேரடியாக குறிப்பிட்ட போதிலும் அவரது பதிலும் சாதகமானதாக இருக்கவில்லை. ஆகவே உண்ணாவிரத போராட்டங்கள் அரசு மீதான அழுத்தங்கள் பயனற்று போன நிலையிலேயே அரசியல் கைதிகள் விவகாரம், காணாமல் போனோர் விவகாரம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் ராசாமந்தன் இன்று செவ்வாய்க்கிழமை சபை ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்றை கொண்டு வருகின்றார். இந்த ஒத்திவைப்பு பிரேரணை வெறும் விவாதத்துடன் முடிந்துவிடாது, முடிவுகள் எட்டப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து உதயனின் பிரதான செய்தியாக பலாலி விமான தளத்தின் விஸ்தரிப்பு நடந்தே தீரும், எதிர்ப்புகள் பற்றி கவலை இல்லை என்கிறார்கள் பாதுகாப்பு செயலரும் மீள்குடியேற்ற அமைச்சரும் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பலாலி விமான நிலைய விஸ்தரிப்புக்கு ஒருங்கிணைப்பு குழு இணைந்த தலைவர்களினால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையிலும் பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பு மேற்கொள்ளப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சர் ஆகியோர் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வலம்புரியில் வெளியாகியுள்ள செய்திகளில் கருஷ்ணவியின் படுகொலைக்கு நீதி கேட்டு வடக்கு முழுவதும் நாளை ஹர்த்தால், ஆசிரியர் சங்கங்கள், பொது அமைப்புகள் முழு ஆதரவு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வன்புணர்வின் பின் கொலை செய்யப்பட்ட வவுனியா விபுலானந்தா கல்லூரி மாணவியான கருஷ்ணவியின் படுகொலைக்கு நீதி கேட்டு நாளை புதன்கிழமை நடைபெறவுள்ள வடக்கு மாகாணம் முழுவதுமான முழுநேர ஹர்த்தாலுக்கு அனைத்து தரப்பினரையும் ஒத்துழைப்பு வழங்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம், இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பொது அமைப்புகள் என்பன கோரிக்கை விடுத்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக கச்சதீவை மீண்டும் இந்தியாவிடம் வழங்க முடியாது, விஜயகலா தெரிவிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கச்சதீவை இந்தியாவிடம் ஒப்படைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என சிறுவர் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சிங்கள நாளேடான லங்காதீப நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக கொழும்பு துறைமுக நகர திட்டம் ஆரம்பிக்கின்றது, மலிக் சமரவிக்ரம தெரிவிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகர திட்டத்திற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதாக மூலோபாய அபிவிருத்தி அமைச்சர் மலிக் சமரவிக்ரம தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில் பேரறிவாளனை பரோலில் விடுதலை செய்யுங்கள், ராமதாஸ் கோரிக்கை என்ற செய்தியில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள தந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல சிறையில் உள்ள பேரறிவாளனை பரோலில் விடுவிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் என இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உலக செய்திகள் பக்கத்தில் சிறிய குண்டு தாக்குதல்களுக்கு IS தீவிரவாதிகள் பொறுப்பேற்பு, பலியானோர் தொகை 140 உயர்வு என்ற செய்தி புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை 140 அதிகரித்திருக்கும் நிலையில் இத்தாக்குதலுக்கு IS தீவிரவாதிகள் உரிமை கோரியுள்ளனர். டமாஸ்கஸின் தென்பகுதியில் உள்ள கிராமம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்டிருந்த 4 தாக்குதல்களில் 83 பேரும், ஹோம்ஸ் நகரில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 87 பேரும் பலியாகி இருந்ததாக கண்காணிப்பு குழு ஒன்றின் அறிக்கையில் கூறப்பட்டிருந்ததாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரியின் கேலி சித்திரமானது தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை இழந்த விஜயகாந்த் இப்படி கவத்திட்டாங்களே என்றவாறு திகைப்பில் இருப்பது போன்ற கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. தினக்குரலின் கேலி சித்திரமானது அண்மைய காலமாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஊடகங்களை கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் அது தொடர்பான கேலி சித்திரத்தினை வரைந்துள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரமானது சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவியினை விஜயகாந்த் இழந்துள்ள நிலையில் அவர் கடலினுள் தள்ளிவிடப்பட்டது போன்ற கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. இதுவரை இலங்கையில் இருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகள்
மற்றும் பிராந்திய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.